ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2017 ரிலீஸ் ஆன ஒரு பெங்காலி டிடெக்டிவ் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் போம்கேஷ் ஓ அக்னிபான். பெங்கால் பிரைவேட் டிடெக்டிவான போம்கேஷ் பாக்ஷி இன்வெஸ்டிகேஷனில் இறங்கி கேஸை சால்வ் பண்ணுற மாதிரி நம்ம சேனல்லே ஏற்கனவே 3 வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ 6 வருஷத்துக்கு முன்னாடி சால்வ் பண்ண ஒரு கொலை கேஸில் ஒரு தீப்பெட்டி தான் மர்டர் வெப்பனாக இருந்திருக்கார். ஃபாரன்சிக் லேப்ல இருந்த அந்த டேஞ்சரான தீப்பெட்டி இப்போ திருடு போகுது. அடுத்து ஹீரோவோட வீட்டுக்கு ஒரு மர்ம நபர் வந்துட்டு போறாரு. அந்த தீப்பெட்டியால உலகத்துக்கே ஆபத்து அப்படிங்கறதுனால அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹீரோ களத்துல இறங்குறாரு. தீப்பெட்டியை கண்டுபிடிக்க ஹீரோ பண்ற இன்வெஸ்டிகேஷன் 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலை, இதெல்லாம் பத்தாதுன்னு ஹீரோவோட யங் ஏஜ்ல நடந்த ஒரு சம்பவம், இந்த 3ஐயுமே படத்துல லிங்க் பண்ணிப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்க நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீன்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டுறாங்க. ஏன்னா இது எப்பவோ நடந்தது. கரெக்டாக சொல்லணும்னா ஹீரோ 20 வயசு பையனாக இருக்கிறப்ப நடந்த ஒரு சம்பவம். ஹீரோ தங்கி இந்த லாஜோட ஓனர் ஒரு ஹோமியோபதி டாக்டர். அவரோட பேரு அங்குல். அவர் சீக்ரெட்டா ஜப்பானுக்கு கொக்கைன் சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காரு போல. அவரோட ரூம்ல ஹோமியோபதி மெடிசன்கிற பேர்ல கொக்கைனை ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கத ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. அங்குல போலீஸ் கிட்ட மாட்டி கொடுத்திருக்காரு. அப்படியே கட் பண்ணி பிரசண்ட்டை காட்டுறாங்க. பிரசன்ட்னா 2026 இல்லைங்க, இது 1950s to 1970s நடக்கிற கதை. பல நாடுகளில் போர் நடந்துட்டு இருந்த காலகட்டம். கல்கட்டாவில் இருக்கிற ஒரு ஃபாரன்சிக் லேபை காட்டுறாங்க. கோட் போட்ட ஒரு ஆள் அங்கே சடனாக நுழைஞ்சு செக்யூரிட்டியை ஷூட் பண்ணிட்டு எதையோ திருடிட்டு போறாரு. அந்த ஆளோட ஃபேஸை நமக்கு க்ளோஸ்அப்பில் காட்டல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோவை காட்டுறாங்க. இவர் தான் பிரைவேட் டிடெக்டிவ் போம்கேஷ் பாக்ஷி. இவரோட உதவியால் தான் பெங்கால் போலீஸ் நிறைய கேஸை சால்வ் பண்ணியிருக்காங்க. இவர் கூட இருக்கிறவர் ஹீரோவோட ஃப்ரெண்டு பேர் அஜித். 24 வருஷமா ஹீரோவும் இவரும் ரூம்மேட்ஸு. ஹீரோ சால்வ் பண்ற கேசஸை கதையா எழுதி பப்ளிஷ் பண்ணியே இவர் ஃபேமஸ் ரைட்டர் ஆயிட்டாரு. இவரை ஃப்ரெண்டுனே சொல்றேன். இப்ப ஹீரோ ஸ்மோக் பண்றதுக்காக வாயில சிகரெட்டை வச்சுட்டு வேகமா தீப்பெட்டியை தேடுறாரு. தேடுறப்ப டேபிள்ல ஹார்ஸ் பிராண்ட் தீப்பெட்டி கிடக்க. இந்த வீட்டுல யூஸ்வலா வேற பிராண்ட் தீப்பெட்டி தான் இருக்கும். இந்த ஹார்ஸ் பிராண்ட் தீப்பெட்டி எப்படி இங்கே வந்துச்சுன்னு ஹீரோக்கு டவுட் வருது. ஃப்ரெண்டும் அதை வாங்கல, சர்வெண்ட்டும் அதை வாங்கல. அப்புறம் எப்படி வீட்டுக்குள்ள புதுசா ஒரு தீப்பெட்டி வந்திருக்கும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இன்னைக்கு யாராச்சும் வீட்டுக்கு புதுசா வந்தாங்களான்னு ஹீரோ கேட்க, இல்ல ஏன்னு ஃப்ரெண்டு சொல்றாரு. நேற்று யாராச்சும் வந்தாங்களான்னு ஹீரோ கேட்க, இப்பதான் ஃப்ரெண்டுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நேற்று ஒரு ஆளு பிளாக் கலர் கோட்டு, தொப்பி, கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோவை தேடி வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் வேற யாரும் இல்லைங்க, ஹீரோ யங் ஏஜ்ல போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்த அங்குல் தான். ரொம்ப வருஷம் ஆனனால ஃப்ரெண்டுக்கு அவர் அடையாளமே தெரியல. நீங்க யாருன்னு ஃப்ரெண்டு கேட்டதுக்கு, நான் போம்கேஷோட பெரிய ஃபேனு, என்னோட பேரு கோகோநாத் குப்தான்னு சொல்லி தன்னோட கார்டை அங்குல் கொடுத்துருக்காரு. ஓ அப்படியா, வந்து உட்காருங்க, டீ கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு திரும்பின கேப்ல அங்கிள் ஒரு தீப்பெட்டியை டேபிள்ல வச்சிருக்காரு. ஃப்ரெண்டு இதை கவனிக்கல. டேபிள் அந்த ஹார்ஸ் பிராண்ட் தீப்பெட்டியை அவர் தான் அங்க வச்சுட்டு போயிருக்கணும்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. வந்தது அங்கிள்னு ஹீரோக்கு தெரியாது. ஆனா அவர் வச்சுட்டு போன தீப்பெட்டி பிராண்டு ஹீரோக்கு வேற ஒரு பழைய கேஸை ஞாபகப்படுத்துது. மேட்ச் பாக்ஸ் கேஸ் ஞாபகம் இருக்கா? அதை வச்சு கதை கூட எழுதினியேன்னு ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ கேட்கிறாரு. ஃப்ரெண்டுக்கும் அந்த கேஸ் ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த கேஸை கதையா எழுதி த ஏரோ ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற பேர்ல பப்ளிஷ் பண்ணிக்காரு. அந்த கேஸ்ல ஒரு தீப்பெட்டி தான் ஹைலைட் போல. அந்த தீப்பெட்டி இப்ப போலீஸ் கிட்ட தானே இருக்குன்னு ஃப்ரெண்டு சொல்றாரு. இப்ப லேண்ட்லைனுக்கு போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து கால் வருது. நாளைக்கு காலையில 11 மணி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வாங்க, ஒரு அர்ஜென்ட் மேட்டர்னு கமிஷனர் சொல்லவும் ஹீரோ ஓகேன்னு சொல்றாரு. அடுத்த நாள் ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போய் கமிஷனரை மீட் பண்றாங்க. என்ன விஷயம்னு கமிஷனர் சொல்றதுக்கு முன்னாடியே ஹீரோவே கெஸ் பண்றாரு. ஃபாரன்சிக் லேப்லேருந்து அந்த தீப்பெட்டியை திருடிட்டாங்களான்னு ஹீரோ கரெக்டாக கேட்க, கமிஷனருக்கு ஆச்சரியம் தாங்கல. ஏன்னா முந்தானேத்து அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து டிபார்ட்மெண்ட்டில் டாப் சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. நேற்று ஒருத்தர் ஹார்ஸ் பிராண்ட் தீப்பெட்டியை ஹீரோவோட வீட்டில் வச்சுட்டு போனதையும் கமிஷனர் அவசரமாக கூப்பிட்டதையும் வச்சு என்ன நடந்திருக்குன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிட்டாரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ சால்வ் பண்ண ஒரு கேஸில் மர்டர் வெப்பனே ஒரு டேஞ்சரான தீப்பெட்டி தான். போன சீனில் ஃபாரன்சிக் லேபில் யாரோ எதையோ திருடிட்டு ஓடுற மாதிரி காமிச்சாங்கல்ல, திருடு போனது அந்த டேஞ்சரான தீப்பெட்டி தான். அதான் கமிஷனர் டென்ஷன்ல இருக்காரு. இந்த கேஸை ஹீரோ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு பிரசிடென்ட்டே பர்சனலா ரிக்வஸ்ட் பண்ணிக்கதா கமிஷனர் சொல்றாரு. ஏன்னா நாட்டோட பாதுகாப்பே இதுல தான் அடங்கியிருக்கார். தீப்பெட்டியை திருடினது வேற யாரும் இல்ல, அங்குல் தான். ஆனா அது நமக்கு மட்டும்தான் தெரியும். திருடினதை ஹீரோக்கு இன்டைரக்டா தெரியப்படுத்ததா ஹார்ஸ் பிராண்ட் தீப்பெட்டியை அங்குல் வச்சுட்டு போயிருக்காரு. ஆனா கோகோநாட்னு பொய்யான பேரை சொல்லி ஹீரோவை டைவர்ட் பண்ணிக்காரு. இப்ப ஹீரோவோட டாஸ்க் காணாம போன அந்த டேஞ்சரான தீப்பெட்டியை கண்டுபிடிக்கிறது தான். ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கமிஷனர் அப்பாயிண்ட் பண்றாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஏதோ ஒரு தீப்பெட்டியை காணோன்னு மட்டும்தான் தெரியும். அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னன்னு தெரியாது. டெல்லியில இருக்கிறவங்களே பதறாங்களான்னா அப்படின்னு தீப்பெட்டி அதுன்னு போலீஸ் ஆஃபீஸர் கேட்க, அந்த கதையை ஃப்ரெண்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ வேற ஒரு ஏரியால இருந்திருக்காரு.
அங்கே இருக்கிற டீனேஜ் பசங்களோட ஹீரோ கிரிக்கெட் விளையாடுறது வழக்கம். அதில் ஒரு பையனோட பேர் ஹாபுல். ஹாபுலோட அப்பா ஒரு சயின்டிஸ்ட்டு. ஹாபுலுக்கு ஒரு அக்கா இருந்திருக்காங்க. ஹாபுலோட அம்மா இறந்தனால சயின்டிஸ்ட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் தெருவில் கிரிக்கெட் விளையாடுறப்ப ஹீரோ அடித்த பால் ஹாபுலோட வீட்டு மாடியில் விழுந்திருக்கு. அதை எடுக்கிறதுக்காக ஹீரோ போனப்ப அங்கே ஒரு காட்சியை பார்த்துருக்காரு. என்னன்னா, சயின்டிஸ்டோட செகண்ட் ஒய்ஃபும் பக்கத்து வீட்டில் இருக்கிற டாக்டரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு இது வேறையான்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே பால் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அப்புறம் ஒரு நாள் காலையில் ஹாபுல் ஹீரோவோட வீட்டுக்கு பதட்டமாக ஓடி வந்து அக்கா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்கான். என்னடா சொல்கிற, உங்கள் பேரண்ட்ஸ் எங்கன்னு ஹீரோ கேட்க, அப்பா டெல்லி போயிட்டாரு, அம்மா தான் எழுப்பி விஷயத்த சொன்னாங்கன்னு ஹாபுல் சொல்லியிருக்கான். ஹீரோ ஹாபுலை கூட்டிகிட்டு அவனோட வீட்டுக்கு போயிருக்காரு. அங்கே ஹாபுலோட அக்கா கிச்சனில் இறந்து கிடந்திருக்காங்க. இந்த பொண்ணோட பேர் ரேகா. பக்கத்து வீட்டு டாக்டர் வந்து பல்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு உயிர் போயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்காரு. ஹாபுல் தான் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கான் போல. இறப்புக்கு காரணம் ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம், போலீஸ் வந்ததுமே என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் போயிருக்காரு. பாடிக்கு பக்கத்தில் ஒரு தீப்பெட்டியும் எரிஞ்சு போன தீக்குச்சியும் கிடந்திருக்கு. ரேகா லாஸ்ட்டாக அடுப்பை பற்ற வைக்கிறதுக்காக தீக்குச்சியை கொளுத்திருப்பாங்க போல. ஹீரோ அந்த தீக்குச்சி எடுத்து மோந்து பார்த்தப்ப ஏதோ தப்பாக இருக்கேன்னு ஹீரோக்கு தோணியிருக்கு. கிச்சனில் இருந்த இன்னொரு தீப்பெட்டியில் குச்சி எதுவுமே இல்லை. அடுத்ததா ரேகாவோட ரூமை ஹீரோ அப்சர்வ் பண்ணிக்காரு. அப்போ பெட்டில் பில்லோக்கு அடியில் ஒரு லெட்டர் கிடந்திருக்கு. அது ரேகா தன்னோட லவ்வருக்கு எழுதின லெட்டர். டியர் நந்து, நம்ம கல்யாணம் நடக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா 50,000 கேட்டார். அது எங்கள் அப்பா வேலை கொடுக்க முடியாது. இப்போ நீயே என்னை விட்டு விலகி போகிற. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அதனால் நீயே எனக்கு விஷம் வாங்கி கொடு, இல்லைன்னா நான் வேறு வழியில் என்னோடய லைஃப்பை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு ரேகா எழுதியிருக்காங்க. ஸோ ரேகா ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிய வந்திருக்கு. அடுத்து சயின்டிஸ்டோட செகண்ட் ஒய்ஃப் கிட்ட ஹீரோ பேசியிருக்காரு. இவங்களோட பேர் மாலதி. இவங்க ஸ்டெப் மாமா இருக்கிறதுனால ஹாபுலும் சரி ரேகாவும் சரி மாலதி அம்மாவெல்லாம் ஏற்றுக்கல. சயின்டிஸ்டும் மாலதிக்கு ஒய்ஃபுங்கிற அங்கீகாரத்தை கொடுக்கல போல. அதனால் மாலதியோட பேச்சில் ஒரு விரக்தி தெரிஞ்சிருக்கு. சயின்டிஸ்ட் எப்போ பார்த்தாலும் செமினார்னு வெளியூருக்கு போகிறனால அவர்கிட்ட இருந்து மாலதிக்கு அன்பு கிடைக்கல. அதனால தான் டாக்டர் கூட அஃபேரில் இருந்திருக்காங்க. என்னடா டாக்ஸிக்கான விஷயத்துக்கு இவ்வளோ முட்டு கொடுக்குறாங்களே, இது பெங்காலி படமா இல்லை பிரதீப் ரங்கநாதன் படமானலாம் கேட்காதீங்க. படத்தில் சொல்லியிருக்கிற ரீசன் இதுதான். சமைக்கிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் தேவையா, நான் என்ன வேலைக்காரியான்னு மாலதி வருத்தப்பட்டிருக்காங்க. நீங்கள் தான் சமைக்கிறீங்கன்னா ரேகா எதுக்காக காலையில் அடுப்பை பற்ற வைக்க ட்ரை பண்ணாங்கன்னு ஹீரோ கேட்டிருக்காரு. மாலதிக்கு நைட்டு டயர்டாக இருந்தனால அப்போவே ரேகாவை கூப்பிட்டு காலையில் நீ தான் சமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் காலையில் ரேகா கிச்சனுக்கு போயிருக்காங்க. அங்கே இந்த தீப்பெட்டியில் குச்சி எதுவுமே இல்லைன்னு மாலதி கிட்ட வந்து ரேகா சொல்லியிருக்காங்க. மாலதி ஸ்மோக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஹார்ஸ் பிராண்ட் தீப்பெட்டியை கொடுத்துருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. அடுத்து போலீஸ் வந்து பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் ஹீரோவும் பக்கத்து வீட்டுக்கு போய் டாக்டர் கிட்ட என்கொயரி பண்ணியிருக்காங்க. அங்கே மெடிசன் சம்மந்தமான புக்ஸை விட கெமிஸ்ட்ரி சம்மந்தமான நிறைய புக்ஸ் இருக்கிறத ஹீரோ நோட் பண்ணிக்காரு. அதெல்லாம் என் பையனோடது, கெமிஸ்ட்ரியில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அந்த பையன் வேறு யாரும் இல்லை, ரேகாவோட லவர் நந்து தான். அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி டாக்டர் கிட்ட ஹீரோ கேட்டிருக்காரு. அதெல்லாம் ஒரு குடும்பமா? அந்த சயின்டிஸ்ட் 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவனுக்கு பிறந்த பொண்ணு மட்டும் என்ன ஒழுக்கமாவா இருக்க போறா அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு. அப்புறம் எதுக்கு கல்யாணம் நடக்கணும்னா 50,000 வேணும்னு டவுரி கேட்டிங்கன்னு ஹீரோ கேட்டிருக்காரு. ஏன்னா ரேகா எழுதின லெட்டரில் அதை மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்கல்ல. இந்த கேள்விக்கு டாக்டர்னால பதில் சொல்ல முடியல. வீட்டில் ஒரு ஆள் செத்து கிடக்கிறப்ப கூட மாலதி ஃபுல் மேக்கப்பில் இருக்காங்களேன்னு இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் வருது. சயின்டிஸ்டோட வீட்டில் கிடைச்ச தீப்பெட்டியை ஹீரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்து அதை டெஸ்ட் பண்ண சொல்கிறாரு. ரேகா எழுதி வச்சிருந்த லெட்டரில் விஷம் வாங்கி தர சொல்லி நந்து கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க சூசைட் பண்ணுற ஐடியாவில் தான் இருந்திருக்காங்கங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஆனால் அந்த லெட்டரை நந்துக்கு அனுப்பாமலே ஏன் சூசைட் பண்ண போனாங்க? ஸோ இது சூசைட் இல்லை, கொலைங்கிறதும் கன்ஃபார்ம் ஆகுது. எப்படி நடந்திருக்கலான்னு யோசிக்கிறப்ப ஹீரோவோட சந்தேகம் அந்த தீப்பெட்டி மேலே திரும்பியிருக்கு. அது சாதாரண மர்டர் வெப்பன் இல்லை, கெமிக்கல் சயின்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னு ஹீரோக்கு தோணியிருக்கு. டெல்லியிலேருந்து திரும்பி வந்த சயின்டிஸ்ட் ஹீரோவை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காரு. தன்னோட பொண்ணு இறந்ததில் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்காரு. இன்வெஸ்டிகேஷனில் ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் ஹாபுலுக்கு ஆறுதலாக இருக்கிறதுக்காகவும் ஹீரோக்கு சயின்டிஸ்ட்டை தேங்க் பண்ணிக்காரு. சயின்டிஸ்ட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற டாக்டரை பிடிக்கவே பிடிக்காது போல. அவனை மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லைன்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு. அதை கேட்டதும் ஹீரோ, ஏன் அப்படின்னு சொல்கிறீங்க, 50,000 டவுரி கேட்டனாலையான்னு கேட்க, அது மட்டும் இல்லை, அவன் ஒரு கிரிமினல் மைண்டுன்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருந்த டாக்டர் அங்கே லேபில் ஏதோ இல்லீகல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்காக அவர் ஜெயிலுக்கே போயிருக்க வேண்டியது. ஆனால் டாக்டரோட அப்பா பணக்காரராக இருந்தனால ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு பணத்தை கொடுத்து பிரச்சனையை ஆஃப் பண்ணியிருக்காரு. அதனால தான் சயின்டிஸ்ட்டுக்கு டாக்டரை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது போல. சரி, நீங்கள் எதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கேட்க, நான் என்னோட ரிசர்ச் எல்லாம் எப்போவோ நிறுத்திட்டேன், அதுக்கான ஃபண்டு என்கிட்ட இல்லை.
ஏதோ செமினாரில் லெக்சர் கொடுத்து காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஃபீஸ் கூட கொடுக்க முடியலைன்னு சயின்டிஸ்ட்டு கண் கலங்கியிருக்காரு. ஹாபுல் எனக்கு தம்பி மாதிரி, எனக்கு ஃபீஸ்லாம் வேண்டான்னு ஹீரோ சொல்லியிருக்காரு. இனிமேல் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன ஆக போகுது, என் பொண்ணு திரும்பி வர போகிறது இல்லைன்னு சயின்டிஸ்ட் வருத்தப்பட்டிருக்காரு. இவருக்கே சயின்ஸ் நல்லா தெரியும்ல, அதனால் ஹீரோ தன்னோட சந்தேகத்தை இவர்கிட்ட கேட்டிருக்காரு. அதாவது தீக்குச்சியில் கெமிக்கல் பாய்சனை வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சயின்டிஸ்ட்டு எந்த பதிலும் சொல்லாமல் அங்கேருந்து போயிருக்காரு. இந்த ஃப்ளாஷ்பேக்கை அப்படியே கட் பண்ணி ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. இதெல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட ரைட்டர் சொல்லி முடிக்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் ஃப்ரெண்டும் திருட்டு நடந்த ஃபாரன்சிக் லேப்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தீப்பெட்டி திருடு போயிருக்கு. அடுத்து கோகோநாட்னு ஒருத்தர் வந்துட்டு போயிருக்காரு. அந்த ஆளோட மோட்டிவ் என்னன்னு தெரியல. வந்தது ஒருவேளை மேட்ச் பாக்ஸ் கேஸில் சம்மந்தப்பட்ட டாக்டராக இருக்குமோன்னு ஃப்ரெண்டு சொல்ல, அவரால் ஷூட் பண்ண முடியுமான்னு ஹீரோ கேட்குறாரு. ஏன்னா இங்கே ஒரு செக்யூரிட்டியை ஷூட் பண்ணிட்டு தானே தீப்பெட்டியை திருடி இருக்காங்க, கன்னை ட்ரிகர் பண்ணுறதுலாம் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லைன்னு ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு. இப்போ தரையில் ஒரு சின்ன அட்டை கிடக்க, அதில் ஹோட்டல் மேஃபேர்னு பெண்ணில் யாரோ எழுதியிருக்காங்க. திருட வந்தவன் அவசரத்தில் விட்டுட்டு போயிருக்கணும்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. ஸோ அங்கே போனால் ஏதாச்சும் தெரிய வரும்ல, அதனால் ஹீரோவும் ஃப்ரெண்டும் டாக்ஸியில் கிளம்புறாங்க. அப்போ ரோட்டில் ஊர்வலம் போயிட்டுருக்கனால டிராஃபிக் ஜாம் ஆகுது. எதுக்கு ஊர்வலம்னு விசாரிச்சா வியட்நாமில் பாம்பு போட்டுட்டாங்களா. எங்கேயோ இருக்கிற வியட்நாம் கிராமங்கள் போரில் அழிஞ்சதோட எஃபெக்ட் கல்கட்டா வரைக்கும் தெரியுது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஹோட்டல் மேஃபேர் எங்கே இருக்குன்னு ஹீரோவும் ஃப்ரெண்டு தேடிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக சந்துக்குள்ளேருந்து அந்த ஹோட்டலை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட ஹீரோ கோகோநாட் அப்படிங்கிற பேரை சொல்லி விசாரிக்கிறாரு. ஆக்சுவலாக கோகோநாத் இங்கே ஸ்டே பண்ணல, ஆனால் இங்கே ஸ்டே பண்ண ஒரு ஃபாரினரு கோகோநாத் தன்னை தேடி வருவார்னு ஓனர்கிட்ட சொல்லி வச்சிருக்காரு. அந்த ஃபாரினரோட பேர் யங்கு. அவர் இப்போ வெளியே போயிருக்கார் போல. ஹீரோ தான் கோகோநாடோட ஆளுன்னு ஓனர்கிட்ட போய் சொல்கிறாரு. அப்படின்னா யங் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு ஓனர் சொல்கிறாரு. கோகோநாட் கூட கனெக்ஷனில் இருக்கிற அந்த ஃபாரினரு யார், எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஹீரோ ஓனருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்ததும் அவர் ஃபாரினரோட டீட்டெயில்ஸை சொல்கிறாரு. ஃபாரினரோட முழு பேர் டெரன்ஸ் யங்கு. நேஷ்னல் ஜியாகிரஃபியில் தான் ஃபோட்டோகிராஃபராக இருக்கதா சொன்னாராம். ஃபாரினரோட ரூமை பார்க்கணுன்னு ஹீரோ சொல்ல, சாவிலாம் தர முடியாதுன்னு ஓனர் சொல்கிறாரு. எனக்கு சாவியே தேவையில்லைன்னு சொல்லி ஹீரோ கம்பியை விட்டு பூட்டை திறந்து ஃபாரினரோட ரூமுக்கு போகிறாரு. அங்கேருந்து சூட்கேஸை செக் பண்ணுறப்ப ஹீரோக்கு ஒரு பிஸ்டல் கிடைக்குது. ஒரு ஃபோட்டோகிராஃபர் கிட்ட எதுக்கு பிஸ்டல்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இன்னொரு பேக்கில் ஃப்ரெண்டுக்கு ஒரு அட்ரஸ் கிடைக்குது. வெளியே போயிருந்த ஃபாரினர் இப்போ ரூமுக்கு சடனாக வரவும் ஹீரோ கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து ஃபாரினரை தலையில் அடித்து மயக்கமாக்குறாரு. ஃபாரினரோட வாலெட்டையும் கேமராவையும் ஹீரோ எடுத்துக்கிறாரு. ஓனர்கிட்ட போயிட்டு ஃபாரினர் எந்திரிச்சதும் திருடி நுழைஞ்சிட்டான்னு சொல்லி சமாளிங்க, கல்கட்டாவில் தான் திருட்டு அதிகமாக நடக்குதே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து ஹீரோவும் ஃப்ரெண்டும் எஸ்கேப் ஆகுறாங்க. ஃபாரினரோட வாலெட்லேருந்து ஐடி கார்டை செக் பண்ணுறப்ப அவரோட உண்மையான பேர் டெரன்ஸ் யங் இல்லை, கென்னத் ஆடம்ஸ்னு தெரிய வருது. யூஎஸ்ஏவை சேர்ந்தவர் எதுக்கு கல்கட்டாக்கு வந்து ஒரு சீப் ஹோட்டலில் ஃபேக் ஐடியில் ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கும் கோகோநாடுக்கும் அப்படி என்ன டீலிங்கு? ஹீரோவோட தியரி என்னன்னா, ரேகா சாகிறதுக்கு காரணமாக இருந்த அந்த தீக்குச்சியில் இருக்கிறது சாதாரண பாய்சன் இல்லை, அந்த கெமிக்கல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கெமிக்கல் வெப்பன்ஸே உருவாக்கலாம். போர் நடக்கிற இந்த காலகட்டத்தில் அதை வாங்குறதுக்கு எல்லா நாடுமே போட்டி போட்டுட்டு இருக்கோம். கெமிக்கல் வெப்பன்ஸ்னால ஏற்படுற அழிவும் பயங்கரமாக இருக்கும். அதை தடுக்கணும்னா கோகோநாடை கண்டுபிடிக்கணும். ஃபாரினரோட ரூமில் ஒரு அட்ரஸ் கிடச்சிச்சுல, அது ஹாரிசன் ரோடில் இருக்கிற ஒரு லாட்ஜோட அட்ரஸ். அதுதான் ஹீரோவும் ஃப்ரெண்டும் யங் ஏஜில் தங்கியிருந்த லாட்ஜு. அங்கே 2 பேரும் போகிறாங்க. இந்த லாட்ஜ் ஞாபகம் இருக்கான்னு ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ கேட்குறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஹோமியோபதி டாக்டர் அங்கிள் ஓனராக இருந்த லாட்ஜு. இப்போ கேலக்ஸி கெஸ்ட் ஹவுஸ்னு போர்டு போட்டிருக்கு. அங்கே இருந்த ஓல்டு மேன் கிட்ட நீங்கள் தான் ஓனரானு ஃப்ரெண்டு கேட்க, பழைய ஓனர் ஜெயிலில் இருக்காரு, புது ஓனர் டெல்லியில் இருக்காரு, நான் தான் கேர் டேக்கர்னு ஓல்டு மேன் சொல்கிறாரு. ஹீரோ தான் ஃபேமஸ் டிடெக்டிவ் போம்கேஷ் பாக்ஷினும் ஃப்ரெண்டு தான் ரைட்டர் அஜித்னு தெரிஞ்சதும் ஓல்டு மேனுக்கு சந்தோஷம் தாங்கலை. இங்கே கோகோநாட்னு யாராவது ஸ்டே பண்ணாங்களான்னு ஹீரோ கேட்க, அந்த பேரே ஓல்டு மேனுக்கு வாயில நுழையலை. பிளாக் கோட்டு, தொப்பி, கூலிங் கிளாஸ்லாம் போட்ட ஒருத்தர்னு ஃப்ரெண்டு சொல்லவும், ஆமாம் அப்படி ஒருத்தர் இருக்காரு, போன வாரம் தான் வந்தார், ரூம் நம்பர் 10 இருக்காரு, ஆனால் அவரோட பேர் கோகோநாட் இல்லையே, தாராகேஸ்வராச்சேன்னு ஓல்டுமேன் சொல்கிறாரு. ஆனால் ஒருவேளை அது கோகோநாடாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோக்கு தோணுது. இப்போ அந்த தாராகேஸ்வர் வெளியே போயிருக்கார் போல. அந்த ரூமோட ஸ்பேர் கீயை ஹீரோ கிட்ட ஓல்டு மேன் கொடுக்குறாரு. ஹீரோ அந்த ரூமுக்கு போன கேப்பில் ஓல்டு மேனும் ரைட்டரும் கதை பேச ஆரம்பிக்கிறாங்க. ரைட்டர் எழுதின ஆரோ ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற புக்கை தான் ஓல்டு மேன் இப்போ கூட படிச்சுட்டு இருக்கார் போல. 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மேட்ச் பாக்ஸ் கேஸு எது வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னு ரைட்டர் கேட்குறாரு. சயின்டிஸ்ட்டு தன்னோட பொண்ணு இறந்த நியூஸ் தெரிஞ்சு டெல்லியிலேருந்து திரும்பி வந்து ஹீரோ மீட் பண்ணிட்டு போனார்ல, அது வரைக்கும் படிச்சிருக்கேன்னு ஓல்டு மேன் சொல்கிறாரு. கொலை பண்ணது யாருன்னு கெஸ் பண்ணிங்களான்னு ரைட்டர் கேட்க, பக்கத்து வீட்டு டாக்டராக இருக்கலாம், இல்லைனா அவரோட பையன் நந்துவா இருக்கலாம்னு ஓல்டு மேன் சொல்கிறாரு. அந்த கதையோட கண்டினியூஷனை ஃப்ரெண்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நமக்கும் அந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க.
அன்னைக்கு நைட்டு ஹீரோ தெருவில் நடந்து போயிட்டு இருந்தப்ப நந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து பேசியிருக்காரு. இவரும் ரேகாவும் சின்ன வயசுலேருந்தே ஒருத்தர் விரும்பியிருக்காங்க போல. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டப்ப டாக்டர் தான் டவுரி கேட்டு கல்யாணமே நடக்காத மாதிரி பண்ணியிருக்காரு. அதுக்காக டாக்டர் கிட்ட நந்து சண்டை போட்டிருக்காரு. ரேகா தற்கொலை பண்ணிக்கிற மைண்ட் செட்டில் இருந்தது நந்துக்கு தெரியாது. ஒருவேளை அது கொலையாக இருந்தாலும் தன்னோட அப்பா பண்ணியிருப்பார்னு நந்துக்கு தோணலை. சரிவா உங்கள் வீட்டுக்கு போவோன்னு சொல்லி ஹீரோ கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஏன்னா டாக்டரோட வீட்டில் லேப் செட்டப் இருக்கு. பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்லாம் பண்ணுறதுக்காகவும் வச்சுருக்காரு. அந்த லேபை பார்க்கணுன்னு ஹீரோ ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் டாக்டர் அதுக்கு ஒத்துக்கல. காலேஜ் படிக்கிறப்ப நீங்கள் ஏதோ இல்லீகல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி மாட்டிக்கிட்டீங்களாமேன்னு ஹீரோ கேட்க, அது ஒரு செடேட்டிவ் மருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டு, அவ்வளோதானே டாக்டர் சொல்லியிருக்காரு. சரி உங்களுக்கும் மாலதிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு ஹீரோ கேட்டதுக்கு, நாங்கள் வெறும் நெய்பர்ஸ் தானே டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மை என்னன்னு ஹீரோக்கு தெரியும்ல. இருந்தாலும் அதை காட்டிக்காமல் ஹீரோ அங்கேருந்து கிளம்பியிருக்காரு. அடுத்து ரேகாக்கு ஏற்பட்டது சடன் ஹார்ட் அட்டாக்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. உடம்புல எந்த பாய்சனோட ட்ரேஸும் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ரேகா ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. இந்த கேஸில் சஸ்பெக்ட்ஸ்னு பார்த்தா ரேகாவோட ஸ்டெப்மா மாலதி, ரேகாவோட லவர் நந்து, பக்கத்து வீட்டு டாக்டர். நந்து ரேகாவை உண்மையாக லவ் பண்ணிக்காரு, கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்காரு. ஸோ நந்துக்கு ரேகாவை கொலை பண்ண அவசியம் இல்லை. டாக்டர் கல்யாணத்தை நிறுத்தியிருக்காரு. மற்றபடி அவர் கொலை பண்ணுற அளவுக்கு போகிற ஆள் மாதிரி தெரியல. மாலதி தான் எப்படிப்பட்ட கேரக்டர்னு புரிஞ்சிக்கவே முடியல. சயின்டிஸ்ட்டு உயில் ஏதாச்சும் எழுதியிருக்காரா, இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்காரா, அவரோட பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, சயின்டிஸ்ட் இல்லைனா சொத்து யாருக்கு போகும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்கன்னு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ஹீரோ சொல்லியிருக்காரு. அடுத்து சயின்டிஸ்டோட வீட்டுக்கு போய் மாலதி கிட்ட ஹீரோ என்கொயரி பண்ணியிருக்காரு. அப்போ சயின்டிஸ்ட் வீட்டில் இல்லை, மாலதி ஹெவியாக மேக்கப் போட்டுட்டு படத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருந்திருக்காங்க. நீங்களும் வரீங்களான்னு ஹீரோ கிட்டேயே ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க. உங்களுக்கும் டாக்டருக்கும் என்ன மாதிரி பழக்கம்னு ஹீரோ கேட்டதுக்கு, கொஞ்சம் நெருங்கி பழகிட்டோன்னு மாலதி அசால்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த விஷயம் ரேகாக்கு தெரிஞ்சு அதனால பிரச்சனையாகி மாலதி கொலை பண்ணிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஹீரோ சந்தேகப்படுறத பற்றி மாலதி கவலையே படலை. சரின்னு ஹீரோ அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்தப்ப அவரை பார்த்ததுமே நந்து ஓட ஆரம்பிச்சிருக்காரு. ஹீரோ துரத்தி பிடிச்சி எதுக்கு ஓடணுன்னு கேட்டதுக்கு ஒரு பயத்தில் ஓடுனதான் நந்து சொல்லியிருக்காரு. ரேகா ப்ரெக்னெண்ட்டாக அந்த விஷயம் தெரியுமான்னு ஹீரோ கேட்டதுக்கு தெரியாதேன்னு நந்து சொல்லியிருக்காரு. ஒருவேளை டாக்டருக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல. நந்து ஒன்றும் அவ்வளோ இன்னசென்ட் இல்லைன்னு ஹீரோக்கு தோணிருக்கு. நாளைக்கு ஒழுங்காக வீட்டுக்கு வந்து உண்மை என்னன்னு சொல்லுன்னு ஹீரோ நந்துவை அனுப்பி வச்சிருக்காரு. கதையை இதோட கட் பண்ணிட்டு மீதியை நீங்களே ரீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஓல்டுமேன் கிட்ட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. இப்போ ஹீரோ தாரகேஸ்வரோட ரூமை செக் பண்ணிட்டு திரும்பி வராரு. முந்தானேத்து வந்த காலந்தர் நியூஸ் பேப்பர் இருக்கான்னு ஹீரோ கேட்க ஓல்டுமேன் அதை எடுத்து கொடுக்குறாரு. சரி அந்த தாரகேஸ்வர் வந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃப்ரெண்டும் கிளம்புறாங்க. ஹீரோ நியூஸ் பேப்பரை கேட்டு வாங்கினதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா தாரகேஸ்வரோட ரூமில் காலந்தர் நியூஸ் பேப்பர் கிடந்திருக்கு. ஒரு வித்தியாசமான விளம்பரம் அந்த நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஒரு தீப்பெட்டி 50 லட்சம் ரூபாய், அதில் 10 தீக்குச்சி இருக்குது, ஒரு குச்சி 5 லட்சம் வர்த்து. வாங்க விரும்புகிறவங்க தங்களோட அட்ரஸை நியூஸ் பேப்பரில் விளம்பரமாக கொடுக்கணும், 3 நாளுக்குள்ளே வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிரும் அப்படின்னு அதில் போட்டிருக்கு. ஃபாரன்சிக் லேபில் தீப்பெட்டியை திருடினவன் தான் இந்த விளம்பரத்தை கொடுத்துருக்கணும்னு நல்லாவே தெரியுது. தாரகேஸ்வரோட ரூமில் பிளாக் கலர் கோட்டு, தொப்பி, சூட்கேஸ், வாட்டர் பாட்டிலாக இருந்திருக்கு. ஸோ தாரகேஸ்வருங்கிற பேரில் அங்கே தங்கி இருக்கிறது கோகோநாத் தான் அப்படின்னு ஹீரோக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிரும்னு விளம்பரத்தில் போட்டிருக்கதை வச்சு பார்த்தா ஹோட்டல் மேஃபேரில் ஸ்டே பண்ணிக்க ஃபாரினர் தான் தீப்பெட்டியை வாங்க வந்த வெப்பன் டீலராக இருக்கணும்னு ஃப்ரெண்டு கெஸ் பண்ணுறாரு. தீப்பெட்டியை வாங்க ரெடி அப்படின்னு அதே காலந்தர் நியூஸ் பேப்பரில் நம்ம ஒரு ஆடு கொடுப்போம்னு ஹீரோ ஐடியா பண்ணுறாரு. வேற ஒரு பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் போட்டு ஆட் கொடுக்குறாங்க. விளம்பரத்தை பார்த்து கோகோநாத் தேடி வருவார்னு எதிர்பார்த்து அந்த அட்ரஸில் ஹீரோவும் ஃப்ரெண்டும் மாறு விஷயத்தில் வெயிட் பண்ணுறாங்க. அங்குள் தான் கோகோநாட்னு இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியாத. ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே அங்குள் விளம்பரத்தை பார்த்துட்டு அந்த அட்ரஸை தேடி வராரு. கோட்டு, தொப்பி, கூலிங் கிளாஸ்னு கெட்டப்பை மாற்றலை, ஷோல்டரில் வாட்டர் பாட்டிலை தொங்க விட்டுருக்காரு. ரூம்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்டு வச்சுருந்த ஒட்டு மீசியை பார்த்ததும் அங்குள் அலர்ட் ஆகி ஓடுறாரு. அவர் ஓடுறத பார்த்து ஃப்ரெண்டும் ஹீரோவும் பின்னாடியே ஓடுறாங்க. மார்க்கெட் ஏரியாங்கனால அங்குள் எந்த பக்கம் போனார்னு தெரியல. ஜஸ்ட் மிஸ்ல அங்குள் எஸ்கேப் ஆயிட்டாரு. அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கை கண்டினியூ பண்ணுறாங்க. தீக்குச்சியில் பாய்சனை வச்சு ஹார்ட்டை ஸ்டாப் பண்ண முடியுமா, அது போஸ்ட்மார்ட்டமில் கூட ட்ரேஸ் பண்ண முடியாதா என்ன அப்படின்லாம் சயின்டிஸ்ட் கிட்ட ஹீரோ கேள்விகள் கேட்டிருக்காரு. அது முடியுமா முடியாதாங்கிற கேள்வியை விட ரேகாவை கொல்ல வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்குங்கிறதா முக்கியமான கேள்வின்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு. ரேகா ப்ரெக்னெண்ட்டாக இருந்து தெரியுமான்னு ஹீரோ கேட்டதுக்கு சயின்டிஸ்ட்டு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு. நந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு. அவங்க வீட்லேயே லேப் செட்டப்பும் இருக்கு. தீக்குச்சியில் கெமிக்கல் பாய்சனை வச்சு கொலை பண்ணிக்கனால நந்துவை சந்தேகப்படாமல் இருக்க முடியல.
ஆனால் அது எந்த மாதிரி பாய்சன்னு தெரிஞ்சால் ஹீரோக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபாரன்சிக் லேப்லேருந்து ரிசல்ட்ஸ் வரதுக்கு டைம் ஆகும். அதனால் சயின்டிஸ்டோட ஒப்பீனியனை ஹீரோ கேட்டிருக்காரு. நான் இப்போல்லாம் எந்த ரிசர்ச்சும் பண்ணுறதே இல்லை, என்கிட்டே ஃபண்டு இல்லைன்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு. சரி, அது இருக்கட்டும், உங்கள் ஒய்ஃபுக்கும் டாக்டருக்கும் அஃபேர் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு ஹீரோ கேட்டதுக்கு சயின்டிஸ்ட்டு ஆமாம் இல்லைன்னு டைரெக்டாக பதில் சொல்லலை. அந்த டாக்டர் ஒரு பொறுக்கின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அவன் பையனும் அப்படி தான் இருப்பான், நீங்கள் அங்கே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு. ஹீரோ போனதுக்கப்புறம் மாலதிக்கும் சயின்டிஸ்ட்டுக்கும் கான்வர்சேஷன் நடந்திருக்கு. பொண்டாட்டியை சந்தோஷமாக வச்சுக்க முடியலனா எதுக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னு மாலதி கேட்டிருக்காங்க. மாலதி தான் குடும்பத்தையே நாசமாக்கிட்டு தான் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு. ஸோ மாலதியோட அஃபேர் பற்றி சயின்டிஸ்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. தன்னோட சொத்துல மாலதிக்கு பங்கே கிடைக்காத மாதிரி உயிலும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் மாலதி சொத்தை பற்றிலாம் கவலைப்படலை. நான் வெளியே போகிறேன், வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. இந்த கான்வர்சேஷனை ஹீரோ ஒட்டு கேட்டிருக்காரு. அடுத்த நாள் ஹீரோவோட வீட்டுக்கு நந்து வந்திருக்காரு. ஆக்சுவலாக ரேகா ப்ரெக்னெண்ட்டாக இருந்த விஷயம் போன மாதமே நந்துவுக்கு தெரியும். அது டாக்டர் கிட்ட நந்து சொல்லியிருக்காரு. டாக்டர் ரேகாவை கூப்பிட்டு கருவை கலைக்க சொல்லியிருக்காரு. ஆனால் ரேகா அதுக்கு ஒத்துக்கலை, அபார்ஷன் பண்ண முடியாதுன்னு பிடிவாதமாக இருந்திருக்காங்க. எனக்கும் நந்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலனா இந்த விஷயத்த ஊருக்கே சொல்லிடுவேன்னு மிரட்டியிருக்காங்க போல. தன்னோட பேரை கெட்டுருன்னு நந்துக்கும் ஒரு பயம் வந்திருக்கு. இதெல்லாம் ஹீரோ கிட்ட நந்து கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு. நீ கெமிஸ்ட்ரியில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்ச பாய்சனை ரேகா வச்சே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டியான்னு ஹீரோ கேட்டதுக்கு நந்து டென்ஷன் ஆகி நான் ரேகாவை கொலை பண்ணலன்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. சரி நீ கிளம்புன்னு நந்துவை ஹீரோ அனுப்பி வச்சிருக்காரு. ரேகா ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததை வச்சு பார்த்தா டாக்டருக்கும் நந்துக்கும் மோட்டிவ் இருந்திருக்கு. தீக்குச்சியில் கெமிக்கல் பாய்சனை வைக்கிற அளவுக்கு நாலேஜ் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா சயின்டிஸ்ட்டுமே ஒரு சஸ்பெக்ட் தான். சயின்டிஸ்ட்டு தன்னோட சொத்தில் மாலதிக்கு பங்கு கொடுக்காம பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் உயிர் எழுதி வச்சிருக்காருன்னா மாலதிக்கும் அந்த கோவம் இருக்கும்ல. ஸோ மாலதியுமே சஸ்பெக்ட் தான். ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக கில்லரை நெருங்கிட்டு இருந்தப்ப அடுத்த கொலையும் நடந்திருக்கு. அடுத்த விக்டிம் ஹாபுல். அவனுக்கு பக்கத்துலையும் அதே தீப்பெட்டி அதே தீக்குச்சி. அப்படி கட் பண்ணி ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் அங்கிளை வர வச்சு பிடிக்கலான்னு பார்த்தாங்க, அது சொதப்பிருச்சு. ஹீரோ அடுத்து ஃபாரினரை ஃபாலோ பண்ணுறாரு. லேட் நைட்டு ஃபாரினர் ரிப்பன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு பப்புக்கு போகிறாரு. அங்கே அங்கிளை சீக்ரெட்டாக மீட் பண்ணுறாரு. அந்த டேஞ்சரான தீப்பெட்டிக்காக தான் ஃபாரினர் இந்தியாவுக்கு வந்து 15 நாளாக ஒரு சீப்பான ஹோட்டலில் தங்கிட்டு இருக்காரு. பொருள் கைக்கு கிடைக்க இன்னும் 2 நாள் ஆகும்னு அங்கிள் சொல்லவும் ஃபாரினர் டென்ஷன் ஆகுறாரு. நான் தங்கி இருக்கிற ஹோட்டலில் திருட்டு நடந்து என் வாலெட்டே போயிடுச்சு, நான் போலீஸ்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, நீ சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுன்னு ஃபாரினர் புலம்புறாரு. சரி நீங்கள் தங்குறதுக்கு நான் வேற ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணுறேன்னு அங்கிள் சொல்கிறாரு. இந்த கான்வர்சேஷனை வெயிட்டர் வேஷத்தில் வந்து ஹீரோ ஒட்டு கேட்டுட்ருக்காரு. ஃபாரினர் கூட பேசிகிட்டு இருக்கிற ஆள் கோகோனட்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அது அங்குள்னு ஹீரோக்கு அடையாளம் தரல போல. இந்த பப்பில் சிங்கராக இருக்கிற லேடி அங்குளுக்கு பழக்கமானவங்க போல. அவங்களோட வீட்டில் ஃபாரினரை தங்க வைக்க டிசைட் பண்ணி அங்குள் சிங்கர் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. அங்குள் சிங்கருக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்கறதாவும் சிங்கப்பூர் ஹாங்காங்லாம் கூட்டிகிட்டு போகிறதாவும் ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் போல. ஆனால் இது வரைக்கும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கூட அங்கிள் எடுத்து கொடுக்கலன்னு சிங்கர் கோவத்தில் இருக்காங்க. ஒரு வழியாக ஃபாரினரை தங்க வைக்கிறதுக்கு சிங்கரை அங்கிள் கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. இதையும் ஹீரோ மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ணுறாரு. அடுத்த நாள் ஃப்ரெண்டு கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணுறாரு. திருடு போன தீப்பெட்டி கோகோனட் கிட்ட தான் இருக்கா, எங்கே வச்சிருக்காருன்னு எதுவும் தெரியல. அதனால தான் நேற்று நைட்டு ஹீரோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல. இப்போ ஓல்டு மேன் கிட்டேருந்து கால் வருது. தாரகேஸ்வர் ரூமை காலி பண்ணி போயிட்டு தான் ஓல்டு மேன் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டும் உடனே கிளம்பி அந்த லாட்ஜுக்கு போய் ஓல்டு மேனை மீட் பண்ணுறாங்க. தாரகேஸ்வர் நேற்று நைட்டு லேட்டாக தான் ரூமுக்கு வந்திருக்காரு. ஃபோனில் யார்கிட்டயோ ஜாப்பனீஸில் பேசியிருக்காரு. காலையில் யார்கிட்டயோ இங்கிலீஷில் பேசியிருக்காரு. அப்புறமா டாக்ஸியை வர சொல்லி கிளம்பி போயிருக்காரு. ஆனால் அவர் லக்கேஜ் எதையுமே எடுத்துகிட்டு போல, வாட்டர் பாட்டிலை மட்டும்தான் ஷோல்டரில் தொங்க விட்டு போயிருக்காரு. ஹீரோவும் ஃப்ரெண்டும் அந்த ரூமுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. திங்ஸ் எல்லாம் அப்படியே கிடக்கு. டேபிளில் கேண்டில்ஸும் பிளாஸ்டிக் ஷீட்டோட பீசஸும் கிடக்கு. மெழுகு உருகுன பீசஸும் கிடக்கு. தாரகேஸ்வருக்கு டாக்ஸி பிடிச்சி விட்ட ஸ்டாஃப் கிட்ட டாக்ஸியோட நம்பரை ஹீரோ கேட்குறாரு. 0440ன்னு ஸ்டாஃப் சொல்ல அதை எழுதி காமின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஸ்டாஃபு 0880ன்னு எழுதுறாரு. ஏன்னா பெங்காலியில் நம்பர் 4 8 மாதிரி தான் போடுவாங்க. அப்படின்னா ஸ்டாஃப் பார்த்த நம்பர் 8, பெங்காலி லாங்குவேஜில் அது 4ங்கிறனால தான் அப்படி சொல்கிறாரு. அடே நம்பர் பிளேட்டெல்லாம் பெங்காலியில் எழுத மாட்டாங்கடான்னு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஸோ டாக்ஸியோட நம்பர் 0880ன்னு தெரிய வருது. ஹீரோ அதை கமிஷனர் கிட்ட சொல்லி டாக்ஸியை ட்ரேஸ் பண்ண சொல்றாரு. அப்படி என்ன அவசரம்னு அந்த வாட்டர் பாட்டிலை மட்டும் எடுத்துட்டு போயிருக்கான்னு ஹீரோ கிட்ட ஃப்ரெண்டு கேட்கவும் இப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம 2 பேரும் இந்த லாட்ஜில் ஸ்டே பண்ணிட்டு இருந்த காலத்தில் நான் எதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தேன்னு ஹீரோ கேட்குறாரு. ஹோமியோபத்தின்னு சொல்லி கோகெயின் பிஸ்னஸ் பண்ணார்ல அந்த அங்கிளோட கேஸ் தான்னு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. கோகெயின் கோகோநாடு கோகோனட் கோகெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்மைல் பண்ணுறாரு. தாரகேஸ்வருங்கிற பேரில் இந்த லாட்ஜில் தங்கி இந்த கோகோநாடு வேறு யாரும் இல்லை அங்குள் தான் ஹீரோ புரிஞ்சுக்கிட்டாரு.
ஏன்னா ஹீரோவையும் இந்த லாட்ஜையும் லிங்க் பண்ணுற ஒரே ஆள் அவர் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, தாரகேஸ்வர் யார்கிட்டயோ ஜாப்பனீஸில் பேசினதா ஓல்டு மேன் சொன்னார்ல, அந்த காலத்தில் அங்குள் கோகேன் சப்ளை பண்ணதும் ஜப்பானுக்கு தான். அப்படியே கட் பண்ணி அந்த ஃப்ளாஷ்பேக்கை பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுறாங்க. இந்த லாட்ஜில் ஃப்ரெண்டு தங்கி யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தப்ப ஹீரோ ரூம்மேட்டாக ஜாயின் பண்ணிக்காரு. ஹீரோக்கு அப்போ இருந்தே இன்வெஸ்டிகேஷன் மூலம் தான் லாட்ஜோட ஓனராக இருந்த அங்குள் கோகேன் பிஸ்னஸ் பண்ணுறதை ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அங்கிள் அரெஸ்டாகவும் வச்சிருக்காரு. நீ நெருப்போட விளையாடுற, உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஹீரோவை வார்ன் பண்ணிட்டு தான் அங்குள் ஜெயிலுக்கே போயிருக்காரு. அப்படியே கட் பண்ணால் ப்ரெசண்ட்டில் ஹீரோவும் ஃப்ரெண்டும் அங்குள் ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டாரான்னு யோசிக்கிறாங்க. இப்போ கமிஷனர் கிட்டேருந்து கால் வருது. டாக்ஸி டிரைவரை பிடிச்சாச்சு போல் அவர் அங்குளை ரிப்பன் ஸ்ட்ரீட்டில் இறக்கி விட்டுருக்காரு. அந்த ஏரியாவில் தான் சிங்கரோட வீடு இருக்குது. ஸோ அங்கிள் அங்கே தான் போயிருக்கணும்னு கெஸ் பண்ணி ஹீரோவும் ஃப்ரெண்டும் கிளம்புறாங்க. ஹீரோ சிங்கரோட வீட்டுக்கு போய் உங்ககிட்ட பேசணும், உங்கள் லைஃப் டேஞ்சரில் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் சிங்கர், யாரையா நீ சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, முதல்ல வெளியே போன்னு விரட்டுறாங்க. அப்போ அங்குளே ரூம்குள்ளேருந்து கன்னோட வராரு. ஹீரோவும் தன்னோட கன் எடுத்து சிங்கரை ஹாஸ்டேஜாக பிடிச்சிக்கிட்டு, நீ இனிமே தப்பிக்க முடியாது, போலீஸ் வந்துட்டு இருக்காங்கன்னு அங்குளை பார்த்து சொல்கிறாரு. உனக்கு அந்த தீப்பெட்டி கிடைக்க போகிறதில்லன்னு சொல்லி அங்குள் சிங்கரை ஷூட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. அந்த ஷாக்கில் ஹீரோவால் அங்கிளை சேஸ் பண்ண முடியல. கொஞ்ச நேரத்துலேயே போலீஸ் அங்கே வராங்க. ஃபாரினரை அரெஸ்ட் பண்ணிட்டதாகவும் யூஎஸ் எம்பசிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டதாகவும் கமிஷனர் சொல்கிறாரு. ஆனால் தீப்பெட்டி கிடைச்சாதான் கமிஷனருக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா டெல்லி சிஐடிக்கு இவர் பதில் சொல்லி ஆகணும். நான் ஒரு தடவை சயின்டிஸ்ட்டை மீட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. அது யார் சயின்டிஸ்ட்னு கமிஷனர் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, ஃப்ரெண்டு அந்த கதையை கண்டினியூ பண்ணுறாரு. ரேகா இறந்த அதே மெத்தடில் ஹாபுலும் இறந்து கிடந்ததை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருக்காரு. ஒருவேளை சொத்துக்கு ஆசைப்பட்டு மாலதி தான் கொலை பண்ணுறாங்களா, அடுத்த டார்கெட்டு சயின்டிஸ்டா அப்படிங்கிற ஆங்கிளில் இன்வெஸ்டிகேஷன் திரும்பியிருக்கு. ஹீரோ உடனே சயின்டிஸ்டோட வீட்டுக்கு போனப்போ சயின்டிஸ்ட் ஒரு செமினாருக்காக பாட்னா போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்திருக்காரு. ஹாபிள் இறந்த விஷயத்தை ஹீரோ இன்ஃபார்ம் பண்ணவும் சயின்டிஸ்ட்டு ஷாக் ஆயிருக்காரு. ஹீரோ முன்னாடியே இன்ஸ்பெக்டர் கிட்ட சயின்டிஸ்டோட ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸு, பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ண சொல்லியிருந்தார்ல, அந்த டீட்டெயில்ஸை இன்ஸ்பெக்டர் கலெக்ட் பண்ணி ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்காரு. சயின்டிஸ்ட்டு ரீசண்டாக தன்னையும் மாலதியும் வச்சு 20 லட்சத்துக்கு ஜாயிண்ட் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு. உண்மை என்னன்னு அப்போ தான் ஹீரோக்கு புரிஞ்சிருக்கு. சயின்டிஸ்ட்டுக்கு மாலதி மேலே அன்பே இல்லை, பிள்ளைங்களை பார்த்துக்கிறக்காக தான் 2வது கல்யாணம் பண்ணியிருக்காரு. மாலதிக்கும் டாக்டருக்கும் இருந்த அஃபேரு சயின்டிஸ்ட்டுக்கு எப்படியோ தெரிய வந்திருக்கு. இன்னொரு பக்கம் சயின்டிஸ்ட்டு தன்னோட ரிசர்ச்சில் ஒரு கெமிக்கல் பாய்சனை ஆக்சிடெண்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் ஃபண்ட் இல்லாமல் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நிறுத்த வேண்டியதாக போச்சு. அந்த கெமிக்கல் பாய்சனுக்கு கண்டிப்பாக டிமாண்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட சயின்டிஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ண ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்கான பணத்தை ரெடி பண்ணுறதுக்கு தான் கிரிமினலாக ஒரு பிளான் பண்ணிக்காரு. தன்னோட பேர்லையும் மாலதியோட பேர்லையும் 20 லட்சத்துக்கு ஜாயிண்ட் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு. மாலதி இறந்துட்டா அந்த பணம் சயின்டிஸ்ட்டுக்கு கிடைக்கும்ல, அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். மாலதியோட தீப்பெட்டியில் கெமிக்கல் பாய்சன் கலந்த தீக்குச்சியை வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி டெல்லிக்கு போயிருக்காரு. ஆனால் அன்னைக்கு தீக்குச்சியை மாலதிக்கு பதிலாக ரேகா கொளுத்துவாங்கன்னு சயின்டிஸ்ட் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் மாலதி கிட்ட ஹீரோ சொன்னதும் மாலதி கண் கலங்கியிருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் ப்ரெசென்ட்டில் ஜெயிலில் இருக்கிற சயின்டிஸ்ட்டை ஹீரோ மீட் பண்ணுறாரு. ஃபாரன்சிக் லேப்லேருந்து தீப்பெட்டி திருடு போன விஷயத்த சயின்டிஸ்ட் கிட்ட ஹீரோ இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த தீக்குச்சியில் இருக்கிற கெமிக்கல் காம்பனண்ட் என்னன்னு ஹீரோ கேட்க, கோர்ட்லேயும் சொல்லாத விஷயத்த உன்கிட்ட எதுக்கு சொல்லணும், யாரையும் நம்பி அதை சொல்ல விரும்பலை, அது மனித குலத்துக்கே ஆபத்துன்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாரு. இவர் கண்டுபிடிச்ச ஒரு டேஞ்சரஸ் கெமிக்கல் ஃபார்முலானால தானே இவரோட பிள்ளைங்களே இறந்துருக்காங்க. அதனால அந்த விரக்தியில் இருக்காரு. அந்த தீப்பெட்டி அமெரிக்காக்கோ ஜப்பான்கோ சைனாக்கோ போச்சுன்னா லேபில் டெஸ்ட் பண்ணி கெமிக்கல் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு பெரிய லெவலில் கெமிக்கல் வெப்பனை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது உலகத்துக்கே ஆபத்துன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஃப்ரெண்டு சைனான்னு சொன்னதும் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஃபாரன்சிக் லேபில் அங்கிள் மிஸ் பண்ணிட்டு போன ஒரு அட்டை ஹீரோக்கு கிடச்சிச்சுல, அதில் சாங்வா பார் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அது ஒரு சைனீஸ் பாரு. அங்கிள் அந்த ஏரியாவில் தான் இருக்கலான்னு ஹீரோக்கு தோணவும் அங்கே போய் பார்க்குறாரு. ஹீரோவோட கெஸ்ஸு கரெக்டு தான். அங்கிளை பார்த்ததுமே ஹீரோ ஃபாலோ பண்ணுறாரு. ஹீரோ ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சதுமே அங்கிள் ஷூட் பண்ணிகிட்டே ஓடுறாரு. ஹீரோவும் பதிலுக்கு ஷூட் பண்ணுறாரு. இந்த சண்டைனால ஹீரோக்கு கையில் புல்லட் பட்டுறது, அங்கிளுக்கு காலில் புல்லட் பட்டுறது. 2 பேரும் டயர்டாகி ஒரு இடத்துல உட்காடுறாங்க. கன்னை கீழே வச்சுட்டு பேசலான்னு அங்கிள் சொல்லவும் ஹீரோ கன்னை டேபிள் மேலே வைக்கிறாரு. காலில் புல்லட் பட்டனால இதுக்கு மேலே ஓடி போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அங்கிள் ஹீரோ கிட்டேயே ஹெல்ப் கேட்குறாரு. தப்பிக்க ஹெல்ப் பண்ணால் 20 லட்சம் கொடுக்குறதாவும் டீல் பேசுகிறாரு. இந்த நாடு நமக்கு என்ன கொடுத்துச்சு, பாவர்ட்டி கரப்ஷனை தவிர. நம்ம கவர்மெண்ட்னால 50 லட்சம் கொடுத்து கூட இந்த தீப்பெட்டியை வாங்க முடியல. அதே இது அமெரிக்காவில் அப்படி கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல்னு அங்கிள் சொல்கிறாரு. அவ்வளோ பவர்ஃபுல்லான அமெரிக்காவால் கூட வியட்நாமை ஜெயிக்க முடியலன்னு ஹீரோ சொல்கிறாரு. அதுவும் சரிதான்னு சொல்லி அங்கிள் கன் எடுத்து ஹீரோவை எய்ம் பண்ணுறாரு.
போருங்கிறது ஜெயிக்கிறது தோக்குறது மட்டும் இல்ல, வெப்பனுக்கான ஒரு பிசினஸ்னு அங்குள் சொல்றாரு. அங்குள் தன்னோட புல்லட் தீந்து போச்சுன்னு ஹீரோவோட கன் எடுத்தாரு. ஆனா அதுலயும் புல்லட் இல்ல. அடைச்ச அப்படின்னு அங்கிள் அப்செட் ஆகும். ஹீரோ சிரிக்கிறாரு. இப்ப போலீஸ் அங்க வந்து ரவுண்ட் அப் பண்றாங்க. ஃப்ரெண்டும் அங்க வந்துடுறாரு. உங்களுக்கு மேட்ச் பாக்ஸ் கிடைக்க போறதில்லன்னு சொல்லி அங்குள் சிரிக்கிறாரு. ஹீரோ உடனே போலீஸோட கன்னை வாங்கி அங்குளை ஷூட் பண்றாரு. அங்குள் க்ளோஸ். ஏன்னா அங்குள் மறுபடியும் ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டா அது ரொம்ப டேஞ்சர்னு ஹீரோக்கே தெரியும். அது சரி, தீப்பெட்டி எங்கன்னு ஃப்ரெண்டு கேட்க வாட்டர் பாட்டில்னு சொல்லிக்கிட்டே ஹீரோ மயக்கமாயிறாரு. கையில் புல்லட் பட்டு ரத்தம் போனனால வந்த மயக்கம். ஃப்ரெண்டு ஹீரோ பிடிச்சி கூட்டிட்டு போறாரு. அங்குளோட வாட்டர் பாட்டிலை 2 கட் பண்ணி பார்த்தா உள்ள அந்த தீப்பெட்டி இருக்கு. பிளாஸ்டிக் ஷீட்ல கவர் பண்ணி மெழுக வச்சு சீல் பண்ணி வாட்டர் பாட்டிலுக்குள்ள அங்குள் போட்டிருக்காரு. ஹீரோ எப்படி அதை கரெக்டாக கெஸ் பண்ணானா, லாட்ஜ்லேருந்து அங்குள் கிளம்புனப்ப எந்த திங்ஸையும் எடுக்காம வாட்டர் பாட்டிலை மட்டும்தான் எடுத்துட்டு போனாரு. அந்த ரூம்க்கு ஹீரோ போய் பார்த்தப்ப டேபிளில் பிளாஸ்டிக் ஷீட்டு மெழுகு உருகுன பீசஸ் எல்லாம் கிடந்துச்சுல. அப்பவே ஹீரோ புரிஞ்சுக்கிட்டாரு, அந்த டேஞ்சரான தீப்பெட்டி டெல்லி போலீஸோட கஸ்டடிக்கு போகுது. இந்த கேஸையும் ரைட்டர் கதையாக எழுத ஆரம்பிக்கிறாரு. பாவர்ட்டியும் கரப்ஷனும் நிறைஞ்சிருக்கிற நம்ம நாடு வல்லரசாகுதோ இல்லையோ, உலகத்தையே அழிவுலேருந்து காப்பாற்றினது என் ஊரை சேர்ந்த ஒரு மிடில் கிளாஸ் டிடெக்டிவ் தான் ஃப்ரெண்டு பெருமையாக சொல்கிறாரு. இதோட இந்த படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்